பிரைஸ் லார்ட். இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். சீஷர்கள் இயேசுகிட்ட வந்து தங்ககிட்ட இருக்கிறது என்னன்னு சொல்லி அப்படியே சொல்கிறாங்க, கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஒரு காரியத்தை நம்ம ராஜாக்கள் புத்தகத்தில் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு விதவை, அவர் தீர்க்கதரிசியினுடைய மனைவி, அவர் இறந்து போயிடுறாரு. அவர் வந்து கடன் வாங்கி வச்சுட்டு இறந்துடுறாரு. அந்த பிள்ளைங்களை கடன் கொடுத்தவங்க வந்து அடிமையாக கொண்டு போக வர்றாங்க. அப்போது அவள் போய் தீர்க்கதரிசியாகிய எலிசாவிடத்தில் தன்னோட பிரச்சனையை சொல்லும் பொழுது அவர் கேட்குறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது? அப்போ ஒரு கூட எண்ணெய் மட்டும் இருக்குதுன்னு சொல்கிறான். அப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது, அவள் சொல்லும் பொழுது அதன் மூலமான ஒரு அற்புதத்தை அங்கே அவள் பெற்றுக்கொள்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே கொடுக்கப்பட்ட அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் வைத்து தேவன் திரளான ஜனங்களை போஷித்தார். உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து கொடுத்து பழகுங்க. ஆண்டவரே, என்கிட்ட இருக்குது, இதை வச்சு நீங்கள் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லும் பொழுது தேவன் நம்மக்கிட்ட இருக்கிறதை கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் நிறைய பேர் என்னென்னா, என்கிட்ட இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இருக்கிறத தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதை நீங்கள் ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். ஈசாக்கு பாருங்கள், தான் கிட்ட இருந்த விதையை விதைத்தான், அது 100 மடங்கு பலனை அவனுக்கு என்ன பண்ணுது, கொடுத்தது. அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற தாளந்துகளை, உங்ககிட்ட தேவன் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை தேவனுடைய கரத்தில் வைத்து பயன்படுத்த பழகும் பொழுது தேவன் அதை ஆசீர்வதித்து அதை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். God bless you.